காரமடையிலிருந்து நீங்க ஏர்போர்ட் போற ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி லான்ச் பண்ணிருக்கோம். ஊட்டி, கோத்தகிரி, குன்னூர், மேட்டுப்பாளையம் யாரா இருந்தாலும் ஏர்போர்ட் போகணும்னா நம்ம எலிகண்ட் எஸ்டேட் வழியா மட்டும் தான் போ முடியும். ஆன் ரோட்ல இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கும்போது நிச்சயமா பார்த்த உடனே பிடிக்கும். வீடு கொண்டு வர்றதுக்குன்னா மெயின் கான்செப்ட் வந்து நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்கணும். ம். அப்புறம் நம்ம வீட்ல யூஸ் பண்ற ட்ரைனேஜ் வந்து வேஸ்ட் வாட்டர் வெளியில போகணும். ம், ம். 3வது வீடு கட்டி குடியிருக்கிறதுக்கு ஈபி கனெக்ஷன் இருக்கணும். ஆமா. பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதி இருக்கணும். சோ இது எல்லாமே இருக்கிற மாரியான இந்த சைட் தான் இந்த எலிகண்ட் எஸ்டேட். இப்ப நீங்க ஓனா வீடு கட்டி குடி வரீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சா மட்டும் போதும். இன்வெஸ்ட்மென்ட்ங்கிற போது வாங்குறவங்களும் என்ன அப்ரோச்ல திங்க் பண்றாங்கறத பார்க்கணும். இப்ப நீங்க வீடு கட்டி குடியிருக்கும் போது உங்களுடைய குழந்தைகளுக்கான ஸ்கூல், நீங்க வெளியில போகும்போது கோயில், டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே ரொம்ப பக்கமா இருக்கும். எப்படி 20 வருஷம் போடுற லோனை கூட ஒரு 7-8 வருஷத்துக்குள்ள நீங்க முடிச்சிடலாங்கிற வரைக்கும் இவங்க சைடுல இருந்து என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்றாங்க. வருஷத்துக்கு ஒரு 20,000 30,000 உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்ல கட்டினீங்கன்னா உங்களுடைய லோன் நீங்க போட்டிருக்க 20 வருஷத்துக்கு பதிலாக 8 to 10 வருஷம் 12 வருஷத்துல முடிஞ்சிடும். அந்த 12 வருஷத்துல லோன் இல்லாத சொந்த வீட்டுக்கு ஓனரான ஒரு வாழ்க்கை வரும். எனக்கு கோயம்புத்தூர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா இந்த காரமடை ஏரியால வந்து ஒரு நல்ல ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்ல இருக்குங்க. பிகாஸ் நல்ல ஒரு டெவலப்பிங் கண்டிஷன். ஏன்னா இன்னைக்கு போய் நம்ம வந்து ஒரு சரவணம்பட்டியிலயோ இல்லை காந்திபுரம்லயோ போய் ஒரு ப்ராப்பர்ட்டி தேடணும்னா நம்ம வாங்குற அளவுக்கு ப்ரைஸ் கிடையாது. பட் இந்த காரமடை அப்படிங்கிறது மாடரேட்டா எல்லா பீப்புளும் வாங்கக்கூடிய ரேட்ல இருக்கு. முக்கியமா நல்ல டெவலப்பிங் கண்டிஷன், நிறைய ஸ்கூல் காலேஜ் இருக்கக்கூடிய ஏரியா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரீக்வன்சி ஈஸியாக கிடைக்கும். இப்படி வந்து நிறைய நிறைய ரீசன் சொல்லிட்டே போகலாம். பட் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தாங்க லான்ச்சு. இன்னைக்கே நம்ம வீடியோ எடுக்கிறோம். பிகாஸ் நிறைய பேரோட கொஸ்டின் என்னன்னா, நீங்க வீடியோ போடுறீங்க 1 வீக் அப்புறம் நாங்க பார்க்குறோம் வந்து கேட்குறப்போ எனக்கு ஏற்ற மாதிரியான பிளாட் இல்லை, அவங்களுக்கு சைட்டு பிடிக்குது, நேரில் வர்றாங்க, எனக்கு ஏற்ற மாதிரி கிழக்கு வடக்கு கார்னர் சைட் எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது, இல்லை ரோட் ஃபேஸிங்கில் ஒரு கடையெல்லாம் கட்டி விடுற மாதிரி நான் தேடிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறீங்க. அதனாலேயே இன்னைக்கு லான்ச் அன்னைக்கே இந்த ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ காரமடையிலேருந்து கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸுங்க. ஏர்போர்ட் ரோட்டில் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த தெரியுது இல்லைங்களா, இந்த கட்டடம் வந்து கிறிஸ்த கிங் இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கு ஆப்போசிட்லேயே சூப்பரான ப்ரீமியம் லேஅவுட். ஸோ இந்த சைட் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன், முக்கியமாக இந்த காரமடை ஏரியாவில் இன்றைக்கி நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்க போகுது, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் பர்டிகுலராக ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கும் இருக்கும். ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ முழுக்க முழுக்க உங்கள் சைட்லேருந்து வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுக்குமே ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கான பதில் நான் சார்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். ஹாய் சார். வணக்கம். இந்த ப்ராஜெக்டோட நேம், எக்ஸாக்ட் லொகேஷன் எப்படி சொல்லலாம் சார்? நம்ம எக்ஸாக்ட்டா வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பேர் வந்து எலிகண்ட் எஸ்டேட் மேடம். ஆக்சுவலி இந்த ப்ராப்பர்ட்டி பேரு. இது வந்து ஒரு 7 ஏக்கர்ஸ்ல பிளான் பண்ணியிருக்கோம். இந்த லொகேஷன் எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர் to மேட்டுப்பாளையம் ரோட்ல வந்து காரமடை தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் காரமடையில ரங்கநாதர் கோயில் ஃபேமஸ், அது இல்லாம காரமடையே ஃபேமஸ் தான். ஸோ காரமடையிலிருந்து நீங்க ஏர்போர்ட் போற ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி லான்ச் பண்ணியிருக்கோம். காரமடையிலிருந்து எக்ஸாக்ட்டா நீங்க சொல்லணும்னா ஒரு 5 to 7 மினிட்ஸ்ல ரீச் பண்ணிடலாம். கிலோமீட்டர் சொன்னோம்னா எக்ஸாக்ட்டா 4 கிலோமீட்டர்ஸ் இது. மெயின் ரோடு காரமடையிலிருந்து ஏர்போர்ட் போகணும். இப்போ எக்ஸாம்பிள் ஊட்டி, கோத்தகிரி, குன்னூர், மேட்டுப்பாளையம் யாரா இருந்தாலும் ஏர்போர்ட் போகணும்னா நம்ம எலிகண்ட் எஸ்டேட் வழியா மட்டும் தான் போக முடியும். ஸோ அந்த ஏர்போர்ட் போற ரோட்டு மேலேயே லான்ச் பண்ணியிருக்கோம். நிறைய டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம். நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் என்னன்னா, கஸ்டமருக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, நிறைய பேர் வெளியூர்ல இருந்து சென்னை, பெங்களூர், மதுரை, திருச்சி எங்க இருந்தாலும் ஒரு சைட் வாங்கணும்னு நினைக்கும் போது அவங்க கேட்குற ஒரு ப்ரிப்பேர்டு பிளாட்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்லேயும் சொல்கிறாங்க, விசிட் பண்ணும்போது சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வந்து வீடியோ பார்க்குறாங்க, பட் கொஞ்சம் டிலே ஆகியும் வர்றாங்க. ஏன்னா நம்ம லான்ச் பண்ணும்போதே போடுறோம். இன்றைக்கி ஏன் லான்ச் பண்ணும்போது ஒரு கஸ்டமருக்கு இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணணும்னா, வெளியூரில் இருக்கிற ஒருத்தருக்கு அவங்க கேட்குற சைட்டை நம்ம கொடுக்கணும். இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க, இன்னைக்கே வந்து சைட்டை பார்த்துருவாங்க. சென்னையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு டைம் லீவ் கிடைக்கணும், அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வரணும், இங்கே ஸ்டே பண்ணணும், அவங்க சொல்கிற பிளாட்ஸ் வந்து பார்க்கணும். இதுக்கான டைம் ஸ்பேஸ்லாம் கிடைக்கிறது. ஸோ இதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா, அவங்க வீடியோ பார்த்தோன்னே கால் பண்ணி மேப்பை கேட்டு அந்த பர்டிகுலர் போயிட்டு புக் பண்ணிக்கலாம். டெஃபினெட்லி புக் பண்ணிக்கலாம். 1 வீக் அவங்களுக்கான அந்த டைம் லீவுக்கெல்லாம் ஸ்லாட் ஒரு டைம் ஒதுக்கி நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் ஓகேன்னா அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு லீகல் அந்த அப்ரூவல்ஸ், டிடிசிபி அப்ரூவல், ரெரா அப்ரூவல் இருக்கா, லோக்கல் பாடி அப்ரூவல் இருக்கா, எல்லாமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் புக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஏன் பர்டிகுலராக வெளியூர் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்கிறோம்னா, முதல்ல சொன்ன மாதிரி தான் லோக்கலில் இருக்கிறவங்க 5 மினிட்ஸில் ரீச் பண்ணி நம்மளதை பார்த்துட்டு ஓகேன்னு அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு இந்த லொக்கேஷன் பிடிச்சிரும். ஏன்னா இன்னைக்கு கூகுள் லொக்கேஷனில் எல்லாத்தையுமே பார்த்துருவாங்க. பட் பர்டிகுலராக அவங்களுக்கு கேட்குற சைட்டை வந்து நம்ம மேப்பை வாங்கி வச்சுட்டு புக் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த 1 வீக் டைமில் நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு அட்வான்ஸ் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஒரு சின்னதாக டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஓகே சார். ஏன்னா இந்த சைட் பொறுத்த வரைக்கும் பார்த்ததும் கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு விஐபி ஆக்சஸ் ரோடுங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய விஐபிஸ் எல்லாம் ஏர்போர்ட்லேருந்து த்ரூ அவுட் நம்ம மேட்டுப்பாளையம் வரைக்கும் வரணும்னா இதுதான் சீக்கிரமாக டிரான்ஸ்போர்ட்டேஷனே ஈஸியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஈஸி ஆக்சஸ் ரோடு.
ஃப்ரீக்வெண்ட்டாக பாருங்களேன் ஒரு மாதிரி ஹரிபரியாக இருந்துகிட்டே இருக்குங்க. ஆன் ரோட்ல இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கும்போது நிச்சயமா பார்த்த உடனே பிடிக்கும். ஆனா நீங்க வீடியோ பார்த்துட்டு ஒரு 1 வீக் கழிச்சு தான் நீங்க வந்து விசிட் பண்ண முடியும். அதாவது வெளியூர்ல இருக்கிறவங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி நீங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து த்ரூ அவுட் வீடியோ கால்லயே இவங்க காமிச்சுருவாங்க. கார்னர் பிளாட்ஸ் இங்க இருக்கு. என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன டோக்கன் போட்டு புக் பண்ணிக்கலாம். ஏன்னா, இது ஒரு பிரைம் சைட் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் நெறைய பேர்கிட்ட இருந்து வருது. கண்டிப்பா. அந்த ஒரே ரீசனுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம். தென் இந்த சைட் ஆன் ரோட் அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சு. பட் நம்ம டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போது என்னென்ன பண்ணியிருக்கோம் இல்ல சார்? நார்மலா இன்னைக்கு இருக்க சினாரியோல நார்மலா சைட் போடும்போது தார் ரோட் போடுறது, ட்ரைனேஜ் போடுறது ம், ம். அதெல்லாம் ப்ராப்பரா பண்றாங்க. பட் இன்னைக்கு வந்து நாங்க பண்றதுல என்ன அட்வான்டேஜஸ்னா, சாருடைய சேனல் நெறையவே போட்டிருக்கோம். எங்களுடைய சேனல்ல நம்மளுடைய கம்பெனில நெறைய வீடியோ போட்டிருக்கிறதுல, ம், ம். இன்னைக்கு நீங்க போட்டிருந்த வீடியோவ அன்னைக்கு போட்டதுக்கும் இன்னைக்கும் நெறைய டிஃபரன்ஷியேஷனும் காட்டியிருக்கோம். என்ன ரீசன்னா நம்ம லேஅவுட்டுக்குள்ள நெறைய வீடுகள கொண்டு வருவோம். ஸோ ஓகே. ஒரு வீடு கொண்டு வரதுக்குன்னா மெயின் கான்செப்ட் வந்து நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்கணும். ம். அப்புறம் நம்ம வீட்ல யூஸ் பண்ற ட்ரைனேஜ் வந்து வேஸ்ட் வாட்டர் வெளியில போகணும். ம், ம். 3வது வீடு கட்டி குடியிருக்கிறதுக்கு ஈபி கனெக்ஷன் இருக்கணும். ஆமா. பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதி இருக்கணும். ஸோ இது எல்லாமே இருக்கிற மாரியான இந்த சைட் தான் இந்த எலிகண்ட் எஸ்டேட்ஸ். இது டோட்டலா ஒரு 7 ஏக்கர்ல 128 பிளாட்டா பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு பிளாட்டுக்குமே இந்த டேங்க்ல இருந்து 40 லிட்டர் டேங்க். ம், இதுல ம். இருந்து ஒவ்வொரு பிளாட்டுக்குமே போர் வாட்டர் சப்ளை இருக்கும். ஓகே. இண்டிவிஜுவலா நீங்க போர்வெல் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ம், அது ம். போக நல்ல தண்ணி கனெக்ஷன் வரும். அது ஓகே. போக மெயின் என்ட்ரன்ஸ்ல ஒரு லக்ஸரியான ஒரு ஆர்ச் குடுத்துருக்கோம். ம், ம். அங்க 24x7 வந்து மேனுவல் செக்யூரிட்டி இருப்பாங்க. ஸோ அது மெயின் ரோடுங்கிறதுனால அந்த ஆர்ச்சுக்கு பக்கத்துல ஒரு கமர்ஷியல் ஒரு கடை ஒண்ணு கட்டிட்டு இருக்கோம். இங்க ஓகே. இருக்கிறவங்க எல்லாருக்கும் அக்சஸ் பண்ற மாரி ஒரு வீடு பிளஸ் கடையா கட்டிட்டு இருக்கோம். ம், ம். ஸோ 128 பிளாட்ஸ்ல மினிமம் வந்து ஒரு 70 to 80% வந்து வீடாவே கட்டுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மளிகை கடை அக்சஸ் வேணும் ம், ம். அப்படிங்கறதுக்காக வீட கட்டுறோம். நீங்க இங்க இருந்து வெளியில போறதுக்கு எல்லா வசதியுமே ஈஸியா இருக்கும். அது போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஜரா இருக்கிற ரோடு எல்லாமே 33 அடி ரோடு 30 அடி ரோடு தான் கொடுத்துருக்கோம். ம், ம். ஃபுல்லி காம்பவுண்டட் சேஃப்டிக்காக காம்பவுண்ட் ஃபென்சிங் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு இங்க ஒரு 40 லிட்டர் டேங்க் கட்டி எல்லா வீட்டுக்கும் வாட்டர் பைப்லைன் கொடுத்துருக்கோம். குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா தனியா கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லா அம்யூனிட்டிஸுமே ப்ராப்பரா டெவலப் பண்ணி இப்ப நிறைய லேஅவுட்ஸ்ல என்ன செய்வாங்கன்னா டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ம், அப்படிங்கிறத ம். காமிச்சு அதுக்கப்புறம் புக்கிங் எடுப்பாங்க. இங்க ஆல்ரெடி டெவலப் பண்ணியே ரெடியா இருக்கு. ஸோ இமிடியேட்டா வந்து நீங்க புக் பண்ணிட்டு வீடு கட்டுறதாலும் கட்டிக்கலாம். இல்ல பிளாட்ஸ் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஸோ ஓகே. உங்களுக்கு வீடா கட்டி குடியிருக்கிறதுக்கு தேவையான எல்லா வசதியுமே இங்க ரெடியா இருக்குது. ம், ம். அதே மாதிரி இந்த சைட்ஸ்ல நீங்க வீடு வாங்குறீங்க அப்படின்னா முதல்ல ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டீங்க. ம். இந்த சைட்ல வாங்குறதுக்கு என்ன மேஜர் ரீசனா ஆமா. இருக்கும்? 2வது இங்க காரமடையில நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ம். ஏன் இந்த எலிகண்ட் எஸ்டேட்ல ஒரு கஸ்டமர் வாங்கணும் ம், அப்படிங்கிற ம். போது, இப்போ வெளியூர்ல இருந்து சென்னை, பெங்களூர், மதுரை, திருச்சி எங்க இருந்தாலும் நிறைய பேர் ஃப்ளைட் அக்சஸ்ல வர்றதுக்கு ஏர்போர்ட்ல இருந்து வருவாங்க. ம். இல்ல அவினாசி ரோட்ல இருந்து வருவாங்க. யார் வந்தாலும் இந்த ஊட்டிக்கு போகணும், இல்ல கோத்தகிரி போகணும்னா இந்த ரோடு வழியா தான் அக்சஸ் பண்ணணும். ம். ஸோ மெயின் ரோட்டு மேலே இருக்கிறனால இந்த ரோட்ல இருந்து நீங்க உள்ளே எல்லாம் எங்கேயும் போக வேண்டியதில்ல. மெயின் ரோட்டு மேலே இருக்கிறதுனால ஒரு மேஜர் ரீசன்ஸ். 2வது இங்க இருக்கிற நீங்க வீடு கட்டி குடி வரும்போது பக்கத்துல ஸ்கூல் எடுத்தீங்கன்னா மேஜரா உங்களுக்கு வித்யா விகாஸ் ஸ்கூல் இருக்கு. கிறிஸ்டியன் கிங் மெட்ரிகுலேஷன் ம். ஸ்கூல் இருக்கு. அப்புறம் ஊட்டி பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. அப்புறம் வீடு கட்டி குடி வரும்போது கோயில் தேவைப்படும். ரங்கநாதர் ஆமா. கோயில் இருக்கு. தென் திருப்பதி இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா வசதியுமே இருக்கும்போது பட்ஜெட் அஃபோர்டபுளா இருக்கும். ம், ம். அதுதான் மெயின் கான்செப்ட். கண்டிப்பா இந்த சார். ப்ராப்பர்ட்டில பட்ஜெட் வந்து நீங்க வீடா வாங்கும்போது நியர்பை லொகேஷன்ல நீங்க ரேட் செக் பண்ணிட்டு இந்த எலிகண்ட் எஸ்டேட்ல நீங்க புக் பண்ணிக்கலாம். ஓகே. இத நான் எல்லா வீடியோலயும் சொல்லுவேன். ம், என்ன ம். காரணம்னா ஒரு சைட் லான்ச் பண்ணும்போது தான் உங்களால பெஸ்ட் பிரைஸ்லயும் வாங்க முடியும். வாங்க முடியும். பெஸ்ட்டான பிளாட்ஸும் வாங்க முடியும். ஸோ அதனால டெஃபினெட்லி இந்த எலிகண்ட் எஸ்டேட்ஸ் இன்னைக்கு சைட் லான்ச் பண்றோம். இன்னைக்கே நம்ம வீடியோ பண்றோம். ஸோ தாராளமா நீங்க நேர்ல விசிட் பண்ணிருங்க. இல்ல அப்படின்னா மேடம் சொன்ன மாதிரி கீழ இருக்குது என்னுடைய நம்பர் தான். கால் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிரைம் பிளாட்ஸா புக் பண்ணிக்கங்க. வெளியூர்ல இருந்து உங்களால வர முடியலன்னா ஒரு சின்ன டோக்கன் பண்ணி புக் பண்ணிக்கங்க. ம், ம். 1 வீக் டைம் நேர்ல வந்து விசிட் பண்ணிட்டு ஓகேனா நீங்க அட்வான்ஸ் பண்ணி புடிச்சிடுங்க. கண்டிப்பா இன்னிலாம் சார். நோ ப்ராப்ளம். நோ ம், இஷ்யூஸ். ம். அதனால அந்த மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி அடுத்தது நான் சொல்ல விரும்புறது என்னன்னா பட்ஜெட் தான் இங்க. ம். ஸோ இங்க காரமடையில மேடம் சொன்ன மாதிரி பர்டிகுலரா காரமடையில வாங்குறதுக்கான மேஜர் ரீசன்ஸ் என்னன்னா இந்த ஊட்டி கிளைமேட் நல்லா இருக்கும். நீங்க ம். ஊட்டிக்கு வேணாலும் போய்க்கலாம். கோயம்புத்தூர் வேணாலும் போய்க்கலாம். ஆமா. ஸோ அது ஒரு மெயின் அட்வான்டேஜ். ஸோ இவ்வளவு மெயின் ஏர்போர்ட் ரோட் மேலே இருக்கு. ம். காரமடை மெயின் முனிசிபாலிட்டில இருந்து ஒரு 5 நிமிஷத்துல வந்துரலாம். ஆ, ஆ. அப்படிங்கிற போது பட்ஜெட்டையும் பார்ப்பாங்க. ஆமா. இங்க வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு வந்து 20 லட்ச ரூபாய்க்கு நம்ம கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். டபுள் பெட்ரூம் 2.5 சென்ட்ல 32 லட்ச ரூபாய்க்கு கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். ட்ரிபிள் பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் வீடு 45 லட்ச ரூபாய்க்கு கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பட்ஜெட்டை நீங்க இவ்வளவு வசதிகளோட நான் சொன்ன வந்து 33 ரோடு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் ம். என்ட்ரன்ஸ் லக்ஸரியான ஆர்ச் செக்யூரிட்டி வெர்ஷன் எல்லாம் கொடுத்து இந்த பட்ஜெட்டை நீங்க நியர்பை இந்த காரமடை ஏரியாக்குள்ள நிறைய லேஅவுட்ஸ் இருக்கு. செக் பண்ணிட்டு என்கிட்ட நீங்க கம்பேர் பண்ணிட்டே புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா நீங்க பிளாட் மட்டும் வாங்குறீங்கன்னா 70% லோன் வாங்கிக்கலாம். ம், ம். வீடா போறீங்கன்னா 90% மேஜரா HDFC, LIC, பஞ்சாப் நேஷனல் பேங்க் நீங்க எந்த பேங்க்ல ப்ரொவிஷன் கேட்குறீங்களோ எல்லாமே கேட்கலாம். ஏன்னா சைட் வந்து DTCP அப்ரூவல் இருக்கு, ரெரா அப்ரூவல் இருக்கு, லோக்கல் பாடி அப்ரூவலும் இருக்கு. ஸோ தாராளமா அதே மாதிரி இங்க வீடு கட்டி குடியிருக்கிறதுக்கு இது சாயில் வந்து நல்லா ரெட் சாயில்ங்கிறதுனால ம். தாராளமா நீங்க வீடு கட்டி குடியிருக்கிறதுக்கு உங்களுக்கு தண்ணி வந்து போர்வெல் வந்து உப்பு இருக்காது. நார்மல் வாட்டர் மாதிரியே இருக்கும்.
லொகேஷன் வைஸும் சூப்பரா இருக்கும். ஓகே சார். ஏன்னா பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ நான் கேட்கவே இல்ல. சாரே அஃப்கோர்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னா, ஏன் வாங்கணும்? ஃபர்ஸ்ட்டு அஃபோர்டபுளான பிரைஸ்ல கிடைக்கும். ப்ரிஃபரபிளி உங்களுக்கு புடிச்ச மாதிரியான சைட் கிடைக்கும். அமெனிட்டீஸ் பேசிக்கா வீடு கட்டுறதுக்கு வாட்டர் ஈபி, ரோடு, ட்ரைனேஜ், சேஃப்டிக்கு காம்பவுண்ட் வால், 24/7 செக்யூரிட்டி அண்ணா இருப்பாரு. சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்கு. ஸோ நேச்சுரலா ஒரு ஒரு ஹசில் ஃப்ரீ ஏரியா. எப்பவும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்துட்டே இருக்கு. ஆனா நம்ம சைட்டுக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு நாய்ஸ் பொல்யூஷனும், ஏர் பொல்யூஷனும் இல்ல. ஏன்னா ஒரு மாதிரி ஒரு மைல்டா ஒரு பிளசன்ட்டான ஒரு அட்மாஸ்பியர். ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு மார்னிங் ஒரு 10:00 கிட்ட ஆயிடுச்சுங்க. அப்பவுமே வந்து பாருங்க பெருசா வெயிலெல்லாம் இல்ல. அப்படியே ஒரு மைல்டான ஒரு கிளைமேட் போயிட்டே இருக்கு. ஏன்னா நியர்பை ஊட்டி ஆமா. அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு அஃபோர்டபுளான பிரைஸ்ல வேணும். அமெனிட்டீஸ் பெஸ்ட்டா வேணும். உங்களுக்கு புடிச்ச பிளாட்ஸ் வேணும் அப்படின்னா, இது வந்து பெர்ஃபெக்ட்டான சாய்ஸ் ஆன் ரோட் மேலேயும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது, நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றேன்னா, எனக்கு அஷ்யூர்டா தெரியணும். இந்த சைட்ல வந்து ஒரு 6 மாசத்துல நான் ப்ராஃபிட் எடுக்க முடியுமா? ம். இல்ல எனக்கு 6 வருஷம் ஆகுமா? பல பேரெல்லாம் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு, ம். எனக்கு ப்ராஃபிட் எப்ப நான் விக்கிறது? வித்தா போதுங்கிற மாரி நெனச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம். பட் எனக்கு இந்த சைட் பொறுத்தவரைக்கும் ஆன் ரோடுங்கிறனால அப்ரிசியேஷன் இருக்கும். பட் எந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் இருக்கோ, அதுக்கான விஷயம்லாம் என்னென்ன பண்ணிருக்கோம்? கரெக்ட். இப்ப மேடம் கேட்கிற கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா, ஒரு கஸ்டமரா வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் இது இவங்க ம், ம். கேட்டிருக்குது. ஸோ இவங்க வந்து உண்மையிலே ஒரு கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அது சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, என்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிலுமே இன்வெஸ்ட் பண்ணவங்க அப்ரிசியேஷனை எதிர்பார்த்துருக்காங்க. அது கஸ்டமர் ஃபீட்பேக்காகவே நீங்க கேட்கலாம். இது எப்படி கேட்கலாம்னா, நான் ஆல்ரெடி சைட்ல வாங்கினவங்கள கூட நீங்க ஃபீட்பேக் கேளுங்க. டெஃபினெட்லி எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா இதே காரமடையில டெம்பிள் டவுன் ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் ம், பண்ணோம். ம். நாங்க லான்ச் பண்ணும்போது 3,50,000 கொடுத்தோம் மேடம். இன்னைக்கு சென்ட் 7 லட்ச ரூபா. ஜஸ்ட் அப்பா! 3 இயர்ஸ்ல ஆயிருக்கு. சூப்பர், டபுள் சூப்பர். மடங்கா இருக்கு. இது வந்து ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். ம், அதே ம். மாரி கொக்கோட்டோன்னு ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணோம். பெரிய மெகா ஹிட். அதுலலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்ரிசியேஷன் நல்லா ஆயிட்டு இருக்கு. இன்னும் இப்பதான் 1 இயர் ஆயிருக்கு. ஸோ ஆமா. நெறைய வீடுகள் வந்திருக்கு. ஸோ அப்ரிசியேஷன் நம்மகிட்ட வாங்குறதுல டெஃபினெட்லி நீங்க எதிர்பார்க்கலாம். 2வது வந்து ஒரு பிளாட் இன்வெஸ்ட்மென்ட்ங்கிற போது மேடம் சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க முதல்ல சூஸ் பண்ணும்போது நல்ல பிளாட்டா சூஸ் பண்ணிடணும். ஏன்னா இன்வெஸ்ட்மென்ட்ங்கிற போது என்னைக்குமே இப்ப நீங்க ஓனா வீடு கட்டி குடி வரீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சா மட்டும் போதும். இன்வெஸ்ட்மென்ட்ங்கிற போது வாங்குறவங்களும் என்ன அப்ரோச்ல திங்க் ஆ, பண்றாங்கிறத பார்க்கணும். இப்போ நீங்க கண்டிப்பா சார். எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஒரு கார்னர் பிளாட் ம், அப்படின்னா ம். உங்களுக்கும் பிடிக்கும். இன்னொருத்தர் ரீசேல் பண்ணும்போது அவருக்கும் பிடிக்கும். கண்டிப்பா ஸோ பிடிக்கும். இன்வெஸ்ட்மென்ட்ங்கிற போது என்னன்னா, அஸ்பெக்ட் எப்படி பார்க்கணும்னா, எல்லாருக்கும் அந்த பிளாட் பிடிக்குமா அப்படின்னு யோசிச்சு தான் வாங்கணும். ம், ஆனா ம். நீங்க ஓன் யூஸ்னா நீங்க என்ன பிளாட் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பா சார். இன்வெஸ்ட்மென்ட்ங்கிற போது வாங்குறவங்களும் என்ன அப்ரோச்ல எதிர்பார்ப்பாங்க. அதுக்காக தான் இந்த சைட்ட லான்ச் பண்ணும்போதே போறோம். நீங்க இன்வெஸ்ட்மென்ட்க்கு பார்க்குறீங்கன்னா, டெஃபினெட்லி லான்ச் பண்ணும்போதே கார்னர் பிளாட்டா, இல்ல பார்க் ஒட்டுன பிளாட்டா, 33 அடி ரோட்ல வேணுமா, நார்த்தா, ஈஸ்டா, சவுத்தா என்ன பிளாட் வேணாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ டெஃபினெட்லி இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறத பார்க்கும்போது உங்களுடைய அப்ரிசியேஷன் ஆட்டோமேட்டிக்கா இங்க வீடுகள் வரும்போது டெஃபினெட்லி அப்ரிசியேஷன் ஆயிரும். எல்லா சைட்லயுமே நம்ம ஆரம்பிக்கும்போது வீடுகளே இருக்கிறதில்ல. இப்ப போய் பார்த்தீங்கன்னா 70% 80% வீடுகள் ஆயிருக்கு. அதுக்கு நீங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்த சைட்ட விசிட் பண்ணும்போது அந்த சைட்டையும் நம்ம கூட்டிக் கொண்டே காட்டுவோம். ஓகே எங்கெங்கெல்லாம் சார். நம்ம பண்ணியிருக்கோம், ம், ம். எவ்வளவு வீடுகள் ஆயிருக்கு, அதனுடைய வேல்யூ ஸ்டார்ட்டிங்ல என்ன இருந்துச்சு, இன்னைக்கு என்ன இருந்தது. ம், ம். அத எக்ஸாக்ட்டா பார்த்துட்டே நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இன்வெஸ்ட்மென்ட்க்கு நீங்க தைரியமா இந்த சைட்ட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். என்ன ரீசன்னா நீங்க கேட்கிற பிளாட்ஸ் கிடைக்கும். நீங்க கேட்கிற திசையில கிடைக்கும். அதுவும் மெயின் ரோட்டு மேலே இருக்கிறதுனால. ஸோ அப்ரிசியேஷன் வந்து நீங்க மெயின் ரோட்ல இருந்து உள்ள இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். இந்த மாதிரி ஆன் ரோட்ல ஏர்போர்ட் ரோட்டு மேலே இருக்கிறதுனால டெஃபினெட்லி ஒரு 2, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த இன்வெஸ்ட்மென்ட் அப்படியே டபுள் ஆனதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதே மாரி உங்களுக்கு லோன பொறுத்தவரைக்கும் நீங்க பிளாட்ஸ்க்கு நீங்க லோன் போறீங்கன்னா 70% கிடைக்கும். வீடா போகும்போது 90%. எல்லா வீடியோஸ்லயும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நெறைய பேரு லோன பார்த்து பயப்படுறீங்க. டெஃபினெட்லி அந்த பயம் கிடையாது. என்ன ரீசன்னா, வீட்ல உட்கார்ந்து ஒருத்தர் கால்குலேஷன் போடுவாரு. என்னன்னா, மாசம் ரூ. 30,000 ம், ம். 20 வருஷத்துக்கு ரூ. 30,000 நான் ரூ. 60 லட்சம் கட்ட வேண்டியது இருக்கு தம்பி. ஆமா. 30 லட்சம் நான் லோன் வாங்கியிருக்கேன் ம், அப்படின்னா, ம். அந்த மாரி ஒரு கால்குலேஷன் போடுற ஒருத்தரால டெஃபினெட்லி இந்த உலகத்துல சொத்தே வாங்க முடியாதுங்க. என்ன காரணம்னா, நீங்க 30 வருஷம் கட்டும்போது தான் அந்த 60 லட்சத்த கட்டுறீங்க. நான் சொல்றேன் 10 வருஷத்துல உங்க லோன நான் கட்டி முடிச்சு தரேன். அதுக்கு நீங்க உங்களுடைய சப்போர்ட்டும் தேவை. இது என்ன மேஜிக்கா? டெஃபினெட்லி மேஜிக்லாம் கிடையாதுங்க. சில விஷயங்கள நம்ம பண்ணணும். என்ன பண்ணணும்னா, நம்ம வாங்குற லோன் இஎம்ஐ கட்டுனதோட நம்ம கடமை முடிஞ்சிராதுன்னு சின்ன சின்ன அமௌண்ட்ட நம்மளுடைய பிரின்சிபல்ல கட்டும்போது, உங்களுடைய 30 வருஷ லோனு 10 வருஷத்துலயோ, 12 வருஷத்துலயோ முடிஞ்சிருக்கு. நெறைய பேர் முடிச்சிருக்காங்க. நம்மளுடைய ஓகே. நம்மளுடைய நம்மளுடைய அந்த சொல்ற சில விஷயங்கள ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நெறைய பேரு முடிச்சுட்டு ஒரு 5 வருஷத்துக்கூடயோ, 6 வருஷத்துக்கூடயோ திரும்ப நம்மகிட்ட சொத்து வாங்கியிருக்காங்க. ம், ம். காரணம் என்னன்னா, அவங்க கட்டுன லோன் அமௌண்ட் இருக்குல்ல, இன்ட்ரெஸ்ட் ஆ. அதனோட 2 மடங்கு, 3 மடங்கு அவங்களுடைய லேண்ட் காஸ்ட் அப்ரிசியேஷன் ஆயிருக்கு. அப்ரிசியேஷன் ஆயிருக்கும். ம், புரியுதுங்களா ம். சார்? ஸோ அதனால நீங்க தாராளமா நம்முடைய ப்ராப்பர்ட்டி இது இல்லாம கோயம்புத்தூர்ல நெறைய இடத்துல இருக்குங்க. நம்ம போடும்போது என்ன பிரைஸ் இருந்தது, இப்ப என்ன பிரைஸ் இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிய நான் ஏன் லான்ச் பண்ணும்போதே போடுறேன்னா,
நிறைய வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு நான் கேட்குற சைட்ஸ் கிடைக்கிறது இல்லைங்க அப்படின்னு சங்கடப்படுறாங்க, கமெண்ட்லேயே சொல்றாங்க. ஸோ அதனால நீங்க இந்த வீடியோ இந்த லொகேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச சைட்டை மேப் தரேன், புக் பண்ணிக்கங்க. நேர்ல வந்து விசிட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அட்வான்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லீகல்லாம் பார்த்துட்டு ஓகேன்னா நீங்க கரியம் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஆமா. சார். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல ஒருத்தர் யோசிக்கவே வேண்டியதில்ல. ஏன்னா, ஒண்ணு எத யோசிப்பீங்க? நம்ம பட்ஜெட்டுக்குள்ள வருதான்னு யோசிப்போம். நமக்கு புடிச்ச சைட் கிடைக்குதா? ஆன் ரோட்ல இருக்கா? ஏரியா எப்படிப்பட்ட ஏரியா? இது எல்லாமே சொல்லிட்டாங்க. அதுவும் முக்கியமா மேக்ஸிமம் நாங்க வீடாவே வந்து பிரிஃபர் பண்றதுனால, அது ரூ. 20,00,000 பட்ஜெட்ல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ரூ. 20,00,000ல வீடெல்லாம் வந்துட்டு இருக்கா? இல்ல அப்படின்னு இனி இந்த வர ஏரியால. காலத்துல அப்படி ஒரு கேள்விப்பட முடியாது மேடம். இன்னும் ஒரு 6 மாசம் தான் கோயம்புத்தூர்ல நீங்க இந்த பிரைஸ காதுல கேட்க முடியும். ஸோ இது எல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் ரொம்ப பயங்கரமா அப்ரிஷியேட் ஆயிட்டு இருக்கு. என்ன காரணம்? நிறைய ஐடி கம்பெனி மூவ் ஆயிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த லொகேஷன் கோயம்புத்தூர்ல மேஜரா உங்களுக்கு திருச்சி ரோடு, அவினாஷி ரோடு, பொள்ளாச்சி ரோடு, மேட்டுப்பாளையம் ரோடு அப்படி கம்பேர் பண்ணும்போது மேட்டுப்பாளையம் ரோடு வந்து கிளைமேட்டுக்காக நிறைய விரும்புறாங்க. ம், ம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வெக்கேஷன்லாம் ஊட்டி, கோத்தகிரி போறாங்கல்ல. ஆமா. பட் இங்க வாங்குனா நீங்க எப்ப வேணாலும் போய்க்கலாம். ம், ஏன்னா ம். ரொம்ப பக்கம். 1 ஹவர்ல நீங்க ஊட்டி மெயின் ரீச் பண்ணிடலாம். கண்டிப்பா சார். கோயம்புத்தூர் மெயின் சிட்டியே ஒரு 30 to 40 மினிட்ஸ்ல ரீச் பண்ணிடலாம். ம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி லொகேஷன் டெஃபினெட்லி உங்களுக்கு பிடிக்கும். ஆ. கிளைமேட்டுக்காகவும் பிடிக்கும், பட்ஜெட்டுக்காகவும் பிடிக்கும். நீங்க வீடு கட்டி குடியிருக்கும்போது உங்களுடைய குழந்தைகளுக்கான ஸ்கூலு, நீங்க வெளியில போகும்போது கோயிலு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே ரொம்ப பக்கமா இருக்கும். திரும்பவும் ஒரு டைம் சொல்லிக்கிறேன். இங்க வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் ரூ. 20,00,000 கட்டி குடுக்குறோம். டபுள் பெட்ரூம் 2.5 சென்ட்ல 32,00,000 கட்டி குடுக்குறோம். ட்ரிபிள் பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் 45,00,000 கட்டி குடுத்துருக்கோம். ஸோ சைட் இன்னைக்கு தான் லான்ச் பண்றதுனால நீங்க கேட்கிற பிளாட்ஸ் டெஃபினெட்லி கிடைக்குங்க. அதே மாதிரி நீங்க இந்த ஏரியால பார்த்துட்டு நீங்க கேட்ட பிளாட் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா இந்த எலிகன்ட் எஸ்டேட்ல டெஃபினெட்லி நீங்க புக் பண்ணிக்கலாம். கீழ என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணி குடுத்துருக்கேன். கால் பண்ணிட்டு வாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா வேற ஏதாவது லீகல் டவுட் இருக்கு. இந்த லொகேஷன் எக்ஸாக்ட்டா எனக்கு தெரியணுங்க. இங்க இருந்து நான் வேற எந்தெந்த லொகேஷன் போகணும். என்னுடைய ரிலேஷன் இந்த கோயம்புத்தூர்ல இங்க இருக்காங்க. அவங்கல இருந்து இங்க வர்றதுக்கு எவ்வளவு தூரம் வேணும்? என்ன டவுட்ஸா இருந்தாலும் கீழ இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா டெஃபினெட்லி உங்களுக்கு பிடிச்ச ஒரு நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் கார்னர் எந்த பிளாட்டா இருந்தாலும் உடனே நீங்க புக் பண்ணிக்கலாம். கீழ இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. இது இல்லாம நம்மகிட்ட ஒரு 12 ப்ராப்பர்ட்டி இருக்கு. மேட்டுப்பாளையம் ரோடு, அவினாஷி ரோடு, அண்ட் தென் பொள்ளாச்சி ரோடு நிறைய இடத்துல இருக்குங்க. விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த லொகேஷன்ல பிடிச்சாலும் ஒரு பிடிச்ச ப்ராப்பர்ட்டிய நம்ம இந்த எலிகன்ட் எஸ்டேட்ல புக் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல அதுவும் லோன போடுறதுல அதிகபட்ச பயமே ஐயோ லைஃப் டைம் கமிட்மெண்ட் ஆயிருமே அப்படின்னு தான். அந்த பயமே வேண்டாம். எப்படி 20 வருஷம் போடுற லோனை கூட ஒரு 7, 8 வருஷத்துக்குள்ள நீங்க முடிச்சிடலாங்கிற வரைக்கும் இவங்க சைட்ல இருந்து என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்றாங்க. நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். இல்ல ரிஸ்க்குக்கு பயந்துட்டே இருந்தோம்னா இன்னும் எவ்வளவு வருஷமா இருந்தாலும் நம்ம ரிஸ்க்குக்கு பயந்துட்டே தான் இருக்கணும். பட் இப்போ வந்து நான் எல்லாரும் சொல்றது அதுதான். நீ சொல்லிட்டு போயிருவோமா நாங்க இஎம்ஐ கட்டணுமே அப்படின்னு. இப்ப பேசிக்கா நம்ம வந்து எவ்வளவு முன்பணம் கட்டணும், எவ்வளவு இஎம்ஐ வரும் சார்? இல்ல கண்டிப்பா மேடம் சொன்ன மாரி வீடியோ பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, "நீ என்னப்பா நீ இந்த பாட்டுல உனக்கு என்னப்பா நீ ஆமா. ஜாலியா இருக்க" அப்படிங்கிற மாரி, "நீ என்னப்பா நீ பாட்டுல இஎம்ஐன்னு சொல்லிட்டு போற கட்டுறது நாள்" அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஒரு ஒரு சொந்த வீடு வாங்கும்போது சில ரிஸ்க்குகள் இருக்கு தான் ஆகும். அந்த ரிஸ்க்க நீங்க பெருசா நினைக்காம, ரைட்டு நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினெட்லி பிடிக்க முடியும். மேடம் சொன்ன மாரி எவ்வளவு இஎம்ஐ வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த எலிகன்ட் எஸ்டேட்ல ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு வாங்குறீங்க. ரூ. 20,00,000 வருதுன்னா, ரூ. 2,00,000 முன்பணம் குடுத்தீங்கன்னா, மாசம் ஒரு 14,000 15,000 இஎம்ஐ வருங்க. அதே ஒரு டபுள் பெட்ரூம் வீடு வாங்குறாங்கன்னா, 32,00,000 வரும் மேடம். ஒரு 4 லேக்ஸ் டவுன் பேமெண்ட் குடுத்தீங்கன்னா, மாசம் ஒரு ரூ. 24,000 25,000 இஎம்ஐ வரும் மேடம். அதே மாரி ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஒரு பெரிய ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா, ஒரு ரூ. 45,00,000 வீடு வருதுன்னா, ஒரு ரூ. 5,00,000 கையில குடுத்துட்டு, மாசம் ஒரு 34,000 32,000 இஎம்ஐ வரும். மினிமம் ஒரு 2 to 3 பேர் சம்பாரிப்பாங்க. ட்ரிபிள் பெட்ரூம் வீடுனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் இருப்பாங்க. ம், ம். இல்ல 2 பேரும் வொர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால தாராளமா அந்த அஃபோர்டபுள் பண்ண முடியும். ம், ம். இந்த இஎம்ஐ எல்லாராலயும் அஃபோர்டபுள் பண்ண முடியும். ஏன்னா, அவங்க ஆல்ரெடி ஒரு வாடகை வீட்ல இருப்பாங்க. ம், ஒரு ம். 10,000 12,000 வாடகை குடுத்துட்டு ஆஃப் இருப்பாங்க. கோர்ஸ். கூட ஒரு 10,000 தான் குடுப்பாங்க. சொந்த ம், ம். வீட்டுக்காக அந்த ரிஸ்க் அவங்க எடுத்து தான் ஆகணும். அதுல ஓகே. எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாரி ஒரு பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு 1.5 சென்ட் பிளாட்டுக்கு அப்ராக்ஸிமேட்டா எவ்வளவு வரும்னா, ஒரு ஒரு 7,000 8,000 இஎம்ஐ வரும். ம், ம். அதே மாரி ஒரு 2.5 சென்ட் ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா, மாசம் ஒரு 14,000 15,000 இஎம்ஐ வரும். இது நார்மலா இருக்கிறது. இதுல வந்து என்ன கான்செப்ட் நீங்க சொன்ன மாரி நினைக்கிறீங்கன்னா, அந்த அந்த ரூ. 22,000 இஎம்ஐ கட்டுறதுல சில பேருக்கு சில சிரமங்கள் இருக்கும். ம், என்னன்னா, ம். ஃபேமிலியும் ரன் பண்ணணும், இஎம்ஐயும் கட்டணும். அப்ப அதுக்கு பயந்துகிட்டு தான் சொத்து வாங்குறத டிலே பண்றாங்க. இன்னொருத்தர் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம சொத்து வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா. பட் டெஃபினெட்லி அப்படி செய்யாதீங்க. என்ன காரணம்னா, நீங்க வேலைக்கு போய் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் சொத்து வாங்கணும்னு நினைக்கும்போது, லேண்டோட வேல்யூ இன்னைக்கு பார்க்கிறத விட 1 மடங்கு இல்ல 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாயிருது. ம், ம். அப்ப நீங்க அத மிஸ் பண்ணிருவீங்க. வாடகை வீட்லயே லைஃப் டிராவல் ஆயிரும். ஸோ அதுக்கு ஒரே விஷயம் என்னன்னா, உங்களால இப்ப எவ்வளோ அஃபோர்டபுள் கட்ட முடியுமோ அதுக்கு தகுந்த ஒரு சொத்த வாங்கிருங்க. இஎம்ஐ கட்டுறது மட்டும் மாசம் இஎம்ஐ போக சின்னதா ஒரு சிட்டோ, ஒரு சேவிங்கோ பண்ணி, அதிலிருந்து ஒரு சின்ன அமௌண்ட் வருஷத்துக்கு ஒரு 20,000மோ 30,000மோ ம். உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்ல கட்டுனீங்கன்னா, உங்களுடைய லோன் நீங்க போட்டிருக்க 20 வருஷத்துக்கு பதிலாக 8 to 10 வருஷம் 12 வருஷத்துல முடிஞ்சிரும். அந்த 12 வருஷத்துல லோன் இல்லாத சொந்த வீட்டுக்கு ஓனரான ஒரு வாழ்க்கை வரும். அவ்வளவுதான் விஷயம். கண்டிப்பா வேற சார். ஒண்ணும் கிடையாது. ஸோ அத இன்னும் கொஞ்சம் டீப்பா நேர்ல வரும்போது கால்குலேஷனா போட்டுவே காட்டலாம். ம், ம். நம்மகிட்ட வாங்குனவங்களுடைய ஃபீட்பேக்கும் குடுக்கலாம். ம், ஸோ ம். இன்னும் அவங்க ஹாப்பி ஆவாங்க. ஸோ அதனால நீங்க எங்க வாங்குனாலுமே
அந்த லோனுங்கிற பயத்தை நீக்கிட்டு நம்மளாலையும் முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோட வந்தீங்கன்னா, மேடம் சொன்ன மாரி நீங்களும் ஒரு சப்போர்ட்டிவா இருந்தீங்கன்னா, உங்களுடைய லோன சீக்கிரமா முடிச்சு ஒரு சொந்த வீட்டுக்கு ஓனரா நம்மளால ஆக்க முடியும். ஸோ அதனால லோன பார்த்து பயப்பட வேண்டாம். ஒரு இஎம்ஐல ஒரு வாடகையிலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட் எக்ஸஸா குடுத்து சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த எலிகன்ட் எஸ்டேட் ரொம்ப பிடிக்கும். நேர்ல விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டா மிஸ் பண்ணிறாதீங்க. கீழ இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க.